முழுக்க பரவியிருக்கும் டேக்கோன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு தீர்வு கண்டிப்பா காலாஸ்திரி போகணும்ன்றாங்களே, இது எப்படி? முதல்ல காலசர்ப்ப தோஷம்ன்றதே ஒன்று இல்லை. காலாஸ்திரிக்கு போகணும் அப்படிங்கிறத நான் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க வரும்ல. ஏன்னா நான் மாசம் காலாஸ்திரிக்கு போறேன். அந்த தெய்வத்தின் மீது, திருக்காலத்தின் நாதனின் திருப்பாதங்களின் மீது அதீதமான பற்றும் நம்பிக்கையும் ஒரு வெறித்தனமான ஈடுபாடும் கொண்டவன். எடுத்ததுக்கெல்லாம் நான் காலாஸ்திரி போயிடுவேன். ஆனால் நானே காலசர்ப்ப தோஷம்ன்றதை சொல்றதில்லை. காலசர்ப்ப தோஷம்ன்றதை பற்றி தனித்தனியாக வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்படி ஒரு தோஷமே இல்லை என்பதை நிரூபித்தவன். இப்போது படிப்படியாக என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஃபாலோவர்கள், ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்கள் வந்துட்டாங்க, லட்சக்கணக்கான பின்பற்றாளர்கள் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு ஜோதிடர்களே இப்போ நிறைய பேர் அதை சொல்றதில்லை. அதாவது ஒரு ஜாதகத்தை கணிக்கவே முடியாது. காலசர்ப்ப தோஷம்னா என்ன? ராகு கேதுக்களுக்குள் அத்தனை 7 கிரகங்களும் அடங்கி இருக்கின்ற நிலைமை காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஜோதிடருக்கு தெரியும், ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியும். வரிசையாக கிரகங்கள் இருக்கும். இந்த முனையில் ராகு, இந்த முனையில் கேதுன்னு ஏதாவது ஒரு முனையில் இருக்கும். ராகு கேதுக்களுக்குள்ள எல்லா நிலைமைகளும் அடங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது காலசர்ப்ப தோஷம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த காலசர்ப்ப தோஷம் இருந்தால் என்ன? 35 வயசு வரைக்கும் வீணா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையா, அப்படியே ஜோசியரை பார்த்துட்டு உனக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு. அதெல்லாம் சும்மா, அப்படிலாம் இல்லவே இல்லை. அதாவது 35 வயது வரைக்கும் ஒருவருக்கு நல்லவைகள் கெட்டவைகள் நடப்பதை தீர்மானிப்பது இது போன்ற கிரக வரிசைகள் இல்லை, தசாபக்திகள். நான் இதை வேற மாதிரி எழுதியிருக்கிறேன். மீன லக்கணக்காரன் ஒருத்தனுக்கு சுக்கரதசையும் சூரிய தசையும் வந்தால் 35 வயசு வரைக்கும் அவுட்டு, எதுவும் நடக்காது. தசாபக்தி அமைப்புகள் தான் இது மாதிரியான 35 வயசுகள் அமைப்புகளை தீர்மானிக்குது. காலசர்ப்ப தோஷம்ன்றது பொதுவானது. அன்னைக்கு பிறக்கிற, அந்த மாசத்துல பிறக்கிற, அந்த வருஷத்துல பிறக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும். அப்போ எல்லாருமே 35 வயசு வரைக்கும் போயிடுவாங்களா? ஒருத்தருக்கு 18 வயசுலேயே கல்யாணம் இருக்கும், ஒருத்தர் 20 வயசுல செட்டில் இருப்பார். ஒன்றும் இல்லையா? அதாவது எதுவுமே ஜாதகத்தை பார்க்க தெரியலையா, தூக்கி தோஷத்து மேலே எதிலையா சொல்லிடு அப்படின்றது தான் காலங்காலமாக நடந்துட்டு வந்திருக்கு. காலசர்ப்ப தோஷத்திற்கு அந்த காலத்தில் இப்போ தானே ஜோசியம் டெவலப் ஆகுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே காலசர்ப்ப தோஷத்திற்கு யாரை தெரியுமா உதாரணமாக சொன்னாங்க? ஜவஹர்லால் நேருவை உதாரணமாக சொன்னாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்தியாவில் வெறும் 100 கார்கள் இருந்த நிலைமையில ஜவஹர்லால் நேரு காலேஜில், எந்த காலேஜில் எந்த வாசல், அவர் படித்த கல்லூரியில் 4 வாசல், இந்த 4 வாசல்லையும் 4 கார் நிற்குமா? இன்னைக்கு கூட யாருக்கும் 4 கார் நிற்காது. அவர் காலத்தில் மொத்த காரே இந்தியாவில் 100 தான். அதில் 4 கார் அவங்க அப்பா வச்சிருக்கிறார். சமஸ்தானத்து மன்னர்கள் மட்டுமே கார் வைத்திருந்த காலத்தில் நேரு அப்படிப்பட்ட ஒரு மன்னர் பரம்பரையில் வந்த ஒருவருக்கு காலசர்ப்ப தோஷம்னு ஜோசியம் சொல்லிச்சு. 35 வயசு வரைக்கும் அவர் நல்லா இல்லைன்னு. அப்படிலாம் கிடையாது. அதாவது காலசர்ப்ப தோஷம் என்பது இல்லவே இல்லை. ஜோதிடத்தில் நிராகரிக்கப்பட வேண்டிய குப்பைகள் ஏராளமாக இருக்கின்றன. அது இது வரைக்கும் வெளிப்படையாக பேசலை, இப்போ நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம். நிராகரிக்கப்பட வேண்டிய தோஷங்கள் சும்மா ஏதாவது ஒன்று இருக்கு. அந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷன்ற மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது. ஒரு ஜோதிடர் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவார். அவருக்கு இந்த 1, 2 என்னன்னாங்க தோஷம்னா 2, 7, 8 செவ்வாய் இருக்குதுங்க. 2 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, செவ்வாய் தோஷம்னு சொல்லுவார். உண்மையை சொல்லி விடுகிறேன். லக்னத்திலிருந்து 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இந்த 7, 8 என்றதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. சிரிக்கிறதுக்காக, வேடிக்கைக்காக, சக ஜோதிடரை ஒரு மாதிரியாக சொல்றதுக்காக சொல்லலை, உண்மை நிலையை சொல்கிறேன். ஆனால் இது இப்போ மாறிக்கிட்டே வருதுங்க. என்னை போன்றவர்களுடைய காணொலிகள், என்னை போன்றவருடைய கட்டுரைகள், என்னுடைய அமைப்புகள் நிறைய தமிழக ஜோதிடத்தை விழிப்புணர்வுகளை ஏற்றி இது பண்ணி கொண்டு வந்திருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத எண்ணி பார்த்து அதை சொல்றவருக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் வரும். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் 7ல் செவ்வாய் இருக்குதுங்க, இதே மாதிரி பண்ணதாங்க அப்படி இது ஒன்று வரும். அவருக்கு ஜோசியமே தெரியாது. அதான் உண்மை. அந்த 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறதா, குருவின் வீட்டில் இருக்கிறதா, சுபத்துவமாக இருக்கிறதா, பாபத்துவமாக இருக்கிறதா, யாருடன் இணைந்திருக்கிறது, செவ்வாய் தசை வருதா வரலையா, இதெல்லாம் இங்கே அவருக்கு கணிக்கவே தெரியாது, அவருக்கு பார்க்கவே தெரியாது. இதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய மீடியேட்டர்கள், திருமண புரோக்கர்களும் திருமண தகவல் நிலைய அமைப்புகளுமே செஞ்சுக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு ஜோசியம் ஒரு மாதிரியாக போயிடுச்சு. ஆனால் திரும்ப நல்லா வரும். எந்த ஒரு கலைக்கும் ஒரு தேக்கம் உண்டு, அதற்கு பிறகு வளர்ச்சி உண்டு. வளர்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி தான் இந்த காலசர்ப்ப தோஷமுங்க. அப்படி ஒரு தோஷம் இல்லவே இல்லை. ஆனால் காலத்தினாதனை போய் கும்பிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு இந்துவுக்கும் விதிக்கப்பட்ட கடமைன்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு 3000 வருஷம் அருட்பேராற்றல் மிக்க மிகப்பெரிய ஆலயம். அதுக்கு இதுக்கும் முடிச்சு போட வேண்டாம். அது போகிறது எப்பவும் போகலாம், விருப்பம் இருப்பவர் போகலாம். ஏன்னா எல்லாரும் போக முடியாது. இறைவன் கூப்பிடாமல் அவனுடைய திருமுன்பு நீங்கள் நிற்க முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். அவன் கூப்பிடாமல் நீங்கள் போக முடியாது. ஆகவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது வேறு, அது வேறு. ஆனால் காலசர்ப்ப தோஷம் என்பது இல்லவே இல்லை. ராகு கேதுனா என்ன? இப்ப ராகு கேது ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்துல நீச்சமாகவே கூடாது அப்படின்றாங்களே குருஜி. இதுவும் ஒரு டெப்தான கேள்விதான். ராகு கேதுகளுக்கு நீச்சமே இல்லை.
ராகுகேதுக்கள் என்பது சாயா கிரகங்கள். இந்த ராகுகேதுக்களுடைய இந்த காலசர்ப்ப தோஷ அமைப்புகளையும் சொல்லிட்டேன். ஒரு மனிதனுக்கு இருள் தன்மையை கொடுக்கக்கூடிய அமர்ந்த வீடுகளின் கிரகங்களின் பலன்களை பறித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகங்கள். ராகுகேதுகளுக்கு நீச்ச அமைப்புகள் கிடையவே கிடையாது. பொதுவா அமாவாசையில பிறக்கிறவங்க ரொம்ப பவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே குருஜி, இது வந்து ஒரு மித்தா இல்ல உண்மையா? நிச்சயமா மித்து தான். நீங்க தான் இப்ப பவரா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்க அமாவாசையில பிறந்தீங்களோ? ஏன்னா நான் வேற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அமாவாசையில பிறந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக திருடுவாங்க. திருடு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டீங்க. திருடர்களாக இருப்பாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட நான் அதுல ஒரு விதி விலக்கு விதி. ஏன் பௌர்ணமியில பிறந்தவன் திருடனா இருக்க மாட்டானா? டீசென்டான திருடனா இருப்பான். அதெல்லாம் சொல்ல முடியாது. மற்ற பாவங்கள் 12 பாவங்கள். இந்த பாருங்க, நீங்கள் என்பது யார்? உங்க முகமா, உங்களுடைய கையா, உங்களுடைய காலா? எது நீங்கள்? நீங்க ஒட்டுமொத்தமா இந்த முகம், இந்த கை, இந்த கால், இந்த வாய், பேசுகிறது, கண் பாரு, எல்லாம் சேர்ந்தது தானே நீங்க. அப்ப அமாவாசையில பிறந்தவங்க பவரா இருப்பாங்களா? சிவாஜி படம், இது ரஜினிகாந்த் படம் அதிகம் பார்க்குறீங்க போல தெரியுது. அப்ப இந்த பவரா இருப்பாங்களான்றது 10 12 பாவங்கள் மற்ற கிரக அமைப்புகள் சேர்ந்தது. அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட அங்கே அந்த அமாவாசை அமைப்பில் சுக்கிரன் உள்ளே நுழைந்து சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருக்கிறதுக்கு பேர் அமாவாசைங்க ஜோசியத்தில். அப்போ அந்த சூரிய சந்திரர்கள் வானத்தில் சேர்ந்திருக்கும் போது அந்த அந்த அமைப்பு இருள் அமைப்பு நடக்கிறது. அப்போ அந்த சூரிய சந்திரர்கள் இணைந்திருக்கும் போது சுக்கிரன் அங்கே இணைந்திருப்பதோ குரு பார்ப்பதோ இந்த அமாவாசை தோஷத்தை நீக்கும். அது உண்மையிலேயே பவராகும். ஆக பௌர்ணமியிலும் திருடன் பிறக்கிறான், அமாவாசையிலும் யோக்கியம் பிறக்கிறான். கிரக நிலைமைகளுக்கு ஏற்ப, சுபத்துவ பாவத்துவங்களுக்கு ஏற்ப. அதனால 10ஆம் பொதுவாக அமாவாசையில பவராகவும் பிறந்துட முடியாது, பௌர்ணமியில பவராகவும் பிறந்துட முடியாது. பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரகணம் ஏற்படுகிறது, அமாவாசை அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஆக இதெல்லாம் கலந்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அது.